ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மலாக வெட் கிரைண்டர் தான், லக்ஷ்மி கிரைண்டரு. இதோட மோட்டர் வந்து காயில் போயிட்டுக்குது. அதை வந்து நம்ம ரீவைண்டிங் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான வீடியோ தான். நம்ம வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 15 MFT கெப்பாசிட்டி போட்டு தான் காயில் வீணாகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு 8லேருந்து 10க்குள்ளே போடணும். ஆனால் 15 MFT போட்டிருக்காங்க, போட்டு வீணாக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம இப்போ காயில் கட்ட போகிறோம். இப்போ இந்த காயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரீவைண்டிங் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் வெட்டி எடுத்துகிட்டு கோரை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுங்க. எப்பவுமே நீட்னஸாக அது உள்ளே இருக்கிற பேப்பர் எதுவும் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் சுத்தம் பண்ணிங்க. துருவலாக இருந்தால் வந்து MS ஷீட் போட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. இதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மில்லக்ஸை போட்டுக்கலாம். இப்போ இது காடி பார்த்திங்கன்னா சின்ன பெரிய காடி, அடுத்தது சின்னது, அதுக்கு அடுத்தது சின்னதாக, அந்த மாதிரி சைஸ் வாரியாக போட்டிருக்காங்க. சின்னதும் பெருசுமாக போட்டிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி சின்னது அப்படி போயிட்டு இருக்கும் பாருங்கள். பெருசு சின்னது சின்னதுன்னு போய்ட்டுருக்கும். அப்புறம் சின்னது பெருசு அதை விட பெருசு அப்படின்ற மாதிரி போயிருக்கும். சின்னது பெருசுமாக காடி இருக்குது. மொத்தம் 24 காடி இது வந்து இந்த மோட்டருக்கு. முதல்ல எப்பவுமே வெட்டிக்கிட்டு இந்த காடியை வந்து எழுதிங்க, எத்தனை காடி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்குதுன்றதையும் ஒரு டிராயிங் மாதிரி போட்டு வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்து வர மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே டேட்டாவை எடுத்துங்க. மோட்டர் பிரிச்சதுமே அது கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, எந்தெந்த காடியிலேருந்து எந்த காடிக்குள்ளே உட்காருது, ஸ்டார்டிங் எப்படி உட்காருது, ரன்னிங் எந்த இடத்துல உட்காருது, எத்தனை காயில் சேர்ந்தது ஒரு செட்டுன்றதையும் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து எத்தனை செட்டு உட்காருதுன்றதையும் பார்த்துங்க. ஏன்னா இது வந்து 4 செட்டு உட்காரும். 4 செட்டு காயில் உட்காருது. ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா 2 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டாக இருக்குது. அது மாதிரி 4 இருக்குது. 4 செட்டு உட்காரும். ஸ்டார்டிங்கு 4 ரன்னிங்கு 4 உட்காந்துரும். இப்போ நம்ம இது வந்து மில்லக்ஸை போட்டுடலாம். இப்போ 7 mmல மில்லக்ஸை நான் வந்து சைஸ் வரையே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னது பெருசுன்ற மாதிரி மாறி அதுக்கு அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, அடுத்தது மீடியம் சைஸு, அடுத்தது சின்ன சைஸு. பார்த்திங்கன்னா 3 சைஸ்லேயும் மில்லக்ஸை வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதை மில்லக்ஸை போடும்போது இப்படி காலரை வந்து மடிக்காமல் இந்த மாதிரி ப்ளைனாக வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து காயில் சுகராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து மோட்டர் நம்ம நிமித்தி வச்சு போடும்போது அது கீழே இறங்கிடும். இது வந்து என்ன ஆகுன்னா, நம்ம காயில் கட்டின பிறகு சிலது இறங்கிடும் கீழே. இப்படி போட்டுன்னு இது தள்ளினீங்கன்னா அந்தாண்டி போகும், இந்தாண்டி வருது பாருங்க. இது மாதிரி இருந்ததுன்னா அந்த மோட்டர் நிமித்தி போடும்போது காயில் லூஸ் இருந்தாங்கன்னா கீழே இறங்கி டச் பண்ணிடணும். கோரில் வந்து டச் பண்ணிடணும் காப்பர். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து புருவத்தை மடிச்சிருங்க எப்பயுமே. இது பார்த்திங்கன்னா காலர் மடிச்சிருக்கோம். சுகராக கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு இது 30 mm கோரு. இப்போ நம்ம இதை தள்ளனோன்னா பாருங்கள், அந்தாண்டி தள்ளினாலும் போகாது, இந்தாண்டி தள்ளினாலும் போகாது. இப்போ லாக் ஆகிடுச்சு. 2 பக்கமும் தள்ளனா எந்த பக்கமும் நகராது. இப்போ தள்ளினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தாண்டி தள்ளணும் போகுது, அந்தாண்டி தள்ளனாலும் போகாது, லாக் ஆகி நிற்கும். இது மாதிரி எப்பவுமே காலர் மடிச்சிங்க புதுசாக கற்றுக்கலாம். ஏன்னா புதுசாக கற்றுக்கும் போது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காலர் மடிக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா காயில் வந்து லூஸாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து கோரில் வந்து தொட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம செஞ்ச வேலையை வேஸ்ட் ஆகிடும். எப்பவுமே காலர் மடித்து போடுங்க. அனுபவம் வந்த பிறகு நீங்கள் காலர் மடிக்காமல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மில்லக்ஸை பூரா போட்டுடலாம். இப்போது எல்லா மில்லக்ஸையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து காப்பருக்கு சுற்றத்துக்கு முன்னாடி இதை நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். இந்த அதாவது 1லேருந்து 4வது காடியில் முதல்ல உட்காரும். ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 4. அதாவது வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த சின்ன காடி இருக்கு பாருங்கள், இது ரெண்டையும் விட்டுட்டு அந்த மீடியம் சைஸ் காடி இருக்குது பாருங்கள். இதுலேயும் அந்த மீடியம் சைஸில் இதில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 எண்ணிக்கிங்க. 1 2 3 4 இந்த இடத்துல ஒரு காயில் உட்காரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெரிய காடி இருக்குது பாருங்கள், இதுலேருந்து 6வது காடியில் பெரிய காடியிலேருந்து அடுத்த பெரிய காடி வரைக்கும் உட்காரும். 1 2 3 4 5 6. இப்போ பார்த்திங்கன்னா 6ல் ஒன்றும் 4வது காடியில் ஒன்றும் உட்காரும். இது ரன்னிங்க்கு. ஸ்டார்டிங்க்கு இதுக்கு மேலே உட்காரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம காயில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது அளவு எடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு துண்டு காப்பர் ஒயர் எடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு முதல்ல என்ன பண்ணால் லூஸாகவே வச்சுங்க. முதல்ல வந்து இந்த கட்டு போடாமலே அப்படியே லூஸாக வச்சு அளவு எடுத்துங்க. இப்போ இது 4வது காடி, இதில் இந்த மீடியம் காடிலேருந்து அந்த மீடியம் காடிக்கு போட்டுங்க. அது பார்த்திங்கன்னா 4 காடி கணக்கு வரும். அதாவது பெரிய காடி விட்டுருங்க. பெரிய காடி வந்து 1லேருந்து 6 உட்காரும். இப்போ 1லேருந்து 4 அந்த மீடியம் காடியிலேருந்து மீடியம் காடிக்கு போட்டுருங்க. 2 காடியை வந்து சின்ன காடி இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. இது வந்து அப்படி உட்கார வச்சுங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு இதை முறிக்கிங்க. நான் வந்து முறுக்கி ரெடியாக வச்சுக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒயர் எடுத்து காப்பர் ஒயர் எடுத்து
நமக்கு இந்த அளவுக்கு வர மாதிரி, அதாவது இந்த 2 காடி இருக்கு இல்லையா, சின்ன காடி, அதுக்கு கீழே வர மாதிரி கணக்கு பண்ணி இப்படி வச்சுக்கிங்க. காப்பர் சுற்றினா இது அடுத்த காயில் உட்காரும்போது ஏன்னா இடிக்கக்கூடாது, அந்தளவுக்கு கரெக்டாக வச்சுங்க. ரொம்ப அதிகமாக லூஸ் வச்சாலும் காப்பர் தான் வேஸ்டேஜ் ஆகும். அதனால் ரொம்ப நெருக்கமாக பண்ணிட்டாலும் அடுத்த காயில் உட்காராது. அதனால் இந்த மாதிரி இந்த 2 காடிக்கு கீழே வர மாதிரி வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதேமாதிரி இன்னும் ஒரு காப்பர் எடுத்து இன்னும் ஒரு வளையம் பெருசாக பண்ணிக்கங்க. கொஞ்சம் இது நீங்கள் முதல்ல கட்டு போடுறதாவே முதல்ல சாதாரணமாக வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட்டு போட்டுங்க. நெருக்கிட்டே கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு காயில் வந்து கீழே வர்ற அளவுக்கு, இந்த மற்றதெல்லாம் 4 காடி இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வர மாதிரி கணக்கு பண்ணி நமக்கு இப்படி வளையமாக பண்ணிங்க. இப்போ இதை வந்து நெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிகிட்டே வந்து வச்சு பாருங்கள். அளவு எடுத்துங்க காப்பரால். நம்ம வந்து சாதாரணமாக இது வந்து தெரியாத ஒருத்தருக்கு தான் வீடியோ, அதாவது தெரியாத புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். அதாவது படித்தவங்க இன்ஜினியர்ஸுக்கெலாம் கிடையாது. அதனால் வந்து இது அனுபவ பாடம் தான். அதாவது வந்து படிச்சுட்டு நான் இன்ஜினியர்ஸ் கிடையாது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கிடையாது, சாதாரண 8ஆம் கிளாஸ் தான். இது வந்து அனுபவமாக கற்றுக்கிட்ட ஒன்று தான் இப்போ உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதுக்கு வந்து படிச்சிருக்கணும், அப்படி இன்ஜினியர் முடித்தவங்க தான் வேலை பார்க்கலான்ற மாதிரிலாம் கிடையாது. இன்ஜினியர் முடிச்சுட்டு யாரும் வந்து கிராமத்துக்குள்ளேயும் வேலை செய்ய போகிறது கிடையாது. எல்லாம் படிக்காத சாதாரண ஆட்கள் தான் செய்கிறாங்க எல்லா வேலையுமே, எலக்ட்ரிக்கல் வேலையை. அதே மாதிரி இதை நீங்களும் வந்து ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா நீங்களே கற்றுக்கலாம். இதை வந்து கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. இப்போ இந்த அளவு எடுத்த ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது 1லேருந்து 4 எடுத்து சின்ன காயிலும் 1லேருந்து 6 பெரிய காயிலுமா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை ஃபார்மரில் வச்சு இதே அளவுக்கு நம்ம சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்மரில் ரெடி பண்ணிக்கிட்டேன். முதல் ஸ்டெப்லேயும் 3வது ஸ்டெப்லேயுமா உட்காந்துக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இதை சுற்ற போகிறேன். இப்போ இது மோட்டருக்கான டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 24 காடி மோட்டரு. அது பார்த்திங்கன்னா 24 காடி இருக்கும். இதில் வந்து ரன்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 26 போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 28 போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த 2 காப்பரையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 பார்த்திங்கன்னா அது தெரியும், எழுதி வச்சுருக்கேன். 1லேருந்து 4 85, 1லேருந்து 6 185 போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 95 சுற்றும் 1லேருந்து 4, 1லேருந்து 6 160 சுத்தாக போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். 1லேருந்து 4 85 சுற்று ரன்னிங்கில். ஸ்டார்டிங்கில் ரன்னிங்கில் 85, 1லேருந்து 4, 1லேருந்து 6 185. இப்போ சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ரன்னிங்க்கு 26, ஸ்டார்டிங்கில் 28 போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் காப்பரை. இந்த சைஸை வந்து மாற்றிடாதீங்க. எப்போயுமே வந்து போட்டிருக்க சைஸ் வந்து மாற்றினா ஃபார்மலாக இருக்குது, அதுக்குன்னு அதை மாதிரி தான் மாற்றலாம். நீங்கள் வந்து இது போட்டிருக்க சைஸை அப்படியே போட்டுருங்க. அடுத்து நீங்கள் வந்து மோட்டரை வந்து பிரிக்கும்போது இந்த டேட்டாவை எழுதிக்கணும். டேட்டான்றது அதான் நான் சுற்று கம்பி சைஸு, கம்பியோட சைஸு, சுற்று எத்தனை சுற்றுன்றதையும் எழுதிக்கிங்க. அடுத்து எத்தனாவது காடியில் உட்காருதுன்றதையும் எழுதிங்க, மென்ஷன் பண்ணிங்க. கெப்பாசிட்டி என்ன போட்டிருக்காங்கிறதையும் எழுதிங்க. இது வந்து 2 ஆம்பியர் கரண்ட் எடுக்குது, சிங்கிள் பேஸ் மோட்டர் தான். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1440 சுற்றும் ஒரு நிமிஷத்துக்கு. இதை வந்து நம்ம முக்கியமாக ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா இதை நம்ம திரும்பவும் கட்டும்போது பிரிச்சுக்கிட்டு எண்ணிட்டு கிடக்க தேவையில்ல. அதனால் அதே நம்ம எடுத்துக்க டேட்டா யூஸ் பண்ணி. இப்போ நான் வந்து அதாவது வந்து ஒரு செட்டு காயில் மட்டும் முதல்ல சுற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து அளவு கரெக்டாகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற செட்டையும் சுற்றி போட்டுடலான்னு பார்க்குறேன். அதாவது வந்து இது ரன்னிங்கில் ஒரு செட்டை சுற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம போடலாம். அடுத்து காயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ஷன் சைடில் முதல்ல எந்த பக்கன்றதை முடிவு பண்ணிங்க. ஏற்கனவே பிரிக்கும் போதே கனெக்ஷன் சைடில் நம்ம மார்க் பண்ணி வச்சுங்க, தெரியலனாலும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கனெக்ஷன் சைடில் வச்சு தான் போட போகிறோம். இப்போ பின் பக்கத்துலேருந்து தான் அனுப்ப போகிறோம் காயில். அதனால் வந்து காப்பர் வந்து இதில் உரசாமல் ஒரு பாதுகாப்புக்காக கீழே ஒரு பேப்பரை வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வச்சு தான் பின் பக்கத்துலேருந்து இந்த பக்கம் முன் பக்கத்துக்கு கொண்டு வர போகிறோம் காயில். அதனால் வந்து உள் பக்கம் ஒரு பேப்பரை வச்சுட்டேன். அடுத்து முதல்ல நம்ம 1லேருந்து 4 சின்ன காயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2வது காயில் மேலே போட்டுக்கலாம். 1லேருந்து 6 2வது போட்டுக்கலாம். முதல்ல வந்து அந்த சின்ன சைஸை போட்டுருவோம் நம்ம, ஏன்னா அப்போ தான் 2வது போடுறதுக்கு வசதியாக இருக்கும். முதல்ல பெருசு போட்டு 2வது போட்டிங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், போட முடியாது. அதனால் முதல்ல சின்ன காயில் போட்டுருவோம். இப்போ நம்ம அந்த மீடியமான காயில் இருக்குது பாருங்கள், மீடியம் காடி, அதாவது வந்து பெரிய காடியை விட்டுட்டு இந்த மீடியமாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னது. இந்த 3 விதமான காடி இருக்கும். நம்ம அந்த மீடியமான காடியில் போட்டு 1லேருந்து 4வது காடியில் உட்கார வச்சிடலாம். சின்ன காயில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிங்க. ஏன்னா ஒரே டைமில் இறக்குனீங்கன்னா காப்பர் வந்து அந்த கோரில் வந்து உரச ஆரம்பிச்சிடும். எனாமல் கோட்டிங் விட்டுச்சுன்னா அது நமக்கு வேலை கொடுக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை.
ஒரு பக்கம் இறக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மில்லக்ஸை போட்டுக்கலாம். மில்லக்ஸை போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஷீட்டு அல்லது அந்த பிளாக் கலரில் வரும். அது நான் வந்து எஃப் கிளாஸ் ஷீட்டை போடுறேன். ஏன்னா அடுத்தது வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டார்டிங் காயில் திரும்பவும் அது 1லேருந்து 4ன்றது உட்காரும். அதனால் குறுக்க இடையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது காயில் இருக்கலாம். நான் வந்து எஃப் கிளாஸ் ஷீட்டை வைக்கிறேன். இதில் வந்து பாதுகாப்புக்காக, ஏன்னா அடுத்தது ஸ்டார்டிங் காயில் உட்காரும் இல்லையா, அது வந்து இதையும் அதையும் தொடாமல் இருக்கிறதுக்காக இடையில ஒன்று கவர் பண்ணிக்கிறது. அடுத்தது 1லேருந்து 4வது காடியில் உட்கார வைக்க போகிறோம். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து இந்த கோரில் இடிக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி மில்லக்ஸ் என்ன பண்ணுறீங்க, 2 பக்கம் வச்சுக்கிங்க. 2 மில்லக்ஸை 2 சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ காப்பரை வந்து இந்த மாதிரி நடுவில் கோத்துருங்க. இப்போ இது இறக்குனிங்கன்னா உங்களுக்கு கோரில் இடிக்காமல் உள்ளே இறங்கிடும். பாருங்கள், ஒரு 2 மில்லக்ஸை கட் பண்ணி கரெக்டாக இந்த சைஸுக்கு உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இது இறக்குனிங்கன்னா உங்களுக்கு அடிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ட்ரெயின் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் புதுசாக இறக்குறவங்களுக்குலாம். அதனால் வந்து இந்த மாதிரி புதுசாக நீங்கள் வந்து இறக்குறீங்கன்னா 2 பக்கம் மில்லக்ஸை வச்சுக்கிட்டே இறக்குனீங்கன்னா உள்ளே ஈஸியாக இறங்கணும், கோரில் இடிக்காமல் பிரச்சனை இல்லாமலும் போயிடும். இப்போ 1லேருந்து 4 இது உட்காத்து. இப்போ இதுக்கு மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுக்கிறேன். ஒரு ஷீட்டை இப்போ இது மேலே வச்சுடுவோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு பிறகு இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1லேருந்து 6ன்றது அடுத்த காயில் வந்து உட்கார வச்சிடலாம், பெரிய காயில். இப்போ இது வந்து இதை இப்படி மட்டம் பண்ணி வச்சிங்க. கரெக்டாக அந்த சின்ன காடிக்கு கீழே வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த காயில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பெரிய காயில் போட்டுடலாம். 1லேருந்து 6 உட்காரும் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் காயில் போடும்போது கனெக்ஷனை வந்து நமக்கு ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வரிசையாக சீரியலாக இதை வந்து போட்டுங்க. ஆரம்பித்த மோனையை வந்து இந்த பக்கம் ரைட் சைட்லேயும், முடிக்கிற மோனையை லெஃப்ட் சைட்லேயும் இந்த பெரிய காயில் வந்துடும். அதை மாதிரி கணக்கு பண்ணி வரிசையாக 4 காயிலுமே அதே மாதிரி உட்காருங்க. அடுத்தது ஸ்டார்டிங் அதே மாதிரி தான் உட்கார வைக்கணும். அப்போ தான் நம்ம கனெக்ஷன் போடுறதுக்கு குழப்பம் இல்லாமல் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ இது கனெக்ஷன் சைடுன்றதுனால இந்த பக்கமே கனெக்ஷன் நான் விட்டுக்கிட்டுக்கிறேன். இதே மாதிரி வரிசையாக வந்து போடும்போது கவனமாக போடுங்க. இப்போ நம்ம 1லேருந்து 6ன்றதை உட்கார வைக்க போகிறோம். பெரிய காடியில் வந்து உட்காரும், பெருசுலேருந்து அடுத்த பெருசு வரைக்கும் உட்காரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடலாம். நீங்கள் மொத்தமாக இறக்க முயற்சி பண்ணக்கூடாது, சும்மா கம்பியை லேயராக உள்ளே இறக்கிங்க. அப்போ தான் வந்து பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். இல்லைனா வந்து கோரில் இடிச்சுக்கிறேன்னா உங்கள் இந்த காப்பரை வந்து எனாமலை நீக்கிடும், அது வந்து நமக்கு பிரச்சனை தரும். அதனால் கவனமாக பொறுமையாக இறக்குங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ இந்த பெரிய காயில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக மில்லக்ஸை போட்டுருங்க. 7mm மில்லக்ஸை கட் பண்ணி மேலே கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே காயில் உட்கார போகிறது கிடையாது, இது சிங்கிள் காயில் தான் உட்காரும். அந்த முதல் காயில் வந்து 1லேருந்து 4 உட்காந்து இல்லையா, அதில் தான் ஸ்டார்டிங் காயிலோட 1லேருந்து 4ன்றது உட்காரும். அதனால் அதுக்கு க்ரீன் ஷீட்டோ அல்லது இந்த மாதிரி எஃப் கிளாஸ் ஷீட்டோ போட்டுக்கலாம். திரும்ப ஏன்னா அது மேலே காயில் உட்காரும். இப்போ இது மேலே வந்து எதுவும் உட்கார போகிறது கிடையாது, இது தனியாக உட்காரும். இப்போ நம்ம அடுத்தது 1லேருந்து 6 இங்கேருந்து என்னிங்கன்னா 6வது காடி அந்த பெரிய காடிக்கே வந்துடும். அதில் நம்ம போட்டுடலாம், அந்த பள்ளத்தில் போட்டு இறக்கலாம் காயில். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு மில்லக்ஸை கட் பண்ணிங்க, 2 பீஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு இடையில காப்பரை இறக்குங்கன்னா உங்களுக்கு கோரில் அடிப்படாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா எந்த கோர்லையும் உரசாமல் ஒரு பக்கம் கூட உரசாமல் கரெக்டாக போய் இறங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இறக்கி ஆகணும். அப்புறம் பழக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக இறக்க தெரியும், இறக்கலாம். நீங்களே மில்லக்ஸை வைக்காமல் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கலாம். இப்போ இந்த மாதிரி மில்லக்ஸை வச்சுட்டு 2 பக்கத்தையும் இப்படி வந்து 2 பக்கமும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இறக்குங்க. காடியில் வந்து 2 பீஸை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இறக்குங்க உள்ளே. ஏன்னா ஒரே டைமில் இறக்க நினைக்காதீங்க, அப்படி இறக்குனாவே போரை வந்து இடிக்க தான் பார்க்குது, அடுத்து உள்ளே இறங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லேயராக உள்ளே இறக்கிடுங்க. இப்போ நம்ம அதை உள்ளே இறக்கின பிறகு நம்ம மில்லக்ஸை மேலே போட்டுடலாம். இது 7mm மில்லக்ஸே போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதை உள்ளே தள்ளிடலாம். இப்போ இதை வந்து நமக்கு ஸ்கொயர் டைப்பில் இதை வந்து ஷேப் பண்ணிக்கங்க. கரெக்டாக அப்படி மடித்து விட்டு அழுத்தி விட்ருங்க.
இது மாதிரி வந்து பண்ணிங்க, 2 பக்கமும் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் கீழே அழுத்தி விட்டுங்க. இப்படி கீழே 2 பக்கமும் முடிச்சு ஒரே டைமில் அழுத்திக்கிங்க, மட்டம் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டமாக உட்காந்துருக்கும். அடுத்த காயில் வந்து இதுக்கு மேலே உட்காரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆரம்பித்த மோனை ரைட் சைடில் வச்சுக்கோங்க கரெக்டாக. இது ரைட் சைடில் வந்து வச்சுப்பாங்க. முடிக்கிற மோனை லெஃப்ட் சைடில் வந்து வச்சுப்பாங்க. இதே மாதிரி சீரியலாக மற்ற காயிலும் உட்கார வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த காயிலும் இதே மாதிரி தான். இந்த பெருசுலேருந்து அந்த பெருசுக்குள்ளே பெரிய காயிலும், இந்த மீடியம் சைஸ்லேருந்து இந்த மீடியம் சைஸ் 4வது காடியில் சின்ன காயிலும் உட்காரும். இதே மாதிரி வரிசையாக மற்ற காயிலும் போட்டுங்க. மற்றதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து பெரிய காடியிலேருந்து இந்த பெரிய காடி 6 காடி வந்துடும். பார்த்திங்கன்னா பெரிய காயில் வந்துடும். சின்ன காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ்லேருந்து இந்த மீடியம் சைஸ். சின்ன காடி வந்து சுத்தமாக சின்னது இருக்குது பாருங்கள். இதை விட்டுடணும், ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் காயில் உட்காரும். இப்போ நம்ம இதே மாதிரி சீரியலாக மற்ற காயிலையும் போட்டுக்குங்க. இதை காட்டணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றது பிரச்சனை இருக்காது, ஒன்றும் குழப்பம் கிடையாது உங்களுக்கு. இதே மாதிரி போட்டுங்க மற்ற காயிலையும். அடுத்து நம்ம அந்த சின்ன காயில் கீழ்ப்பக்கம் மாட்டிட்டு பாருங்கள். அது எப்போவுமே நம்ம போடும்போது கீழே தான் இருக்கும். நம்ம மேலே வர மாதிரி வச்சு கூட போடலாம், இல்லைனா இதை வந்து வெளியில் எப்படியே எடுத்துங்க மேல் பக்கம். இப்போ அடுத்த 4 காயிலையும் இதே மாதிரி உட்கார வச்சுருவோம். காயில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக கரெக்டாக வந்துச்சு, அளவும் சைஸும் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி மற்ற 3 செட்டையும் சுற்றி இறக்கிட வேண்டியது தான். மற்ற 3 காயில் செட்டையும் சுற்றிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா முதல்ல இருக்கிற மாதிரி இறக்கிடுவோம். இந்த மாதிரி 4 காயிலையும் வந்து இறக்கிங்க ஒரே மாதிரி பாருங்கள். அடுத்து ஆரம்ப மோனையை ரைட் சைட்லேயும், முடிக்கிற மோனையை வந்து லெஃப்ட் சைட்லேயும் வச்சுங்க. வரிசையாக எல்லாத்தையும் சீரியலாகவே வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம கனெக்ஷன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்டிங் காயில் உட்கார போகிறோம். அது எப்படி உட்காருன்னா, நம்ம இந்த பாதியை இதில் பிடிச்ச மாதிரியும் அடுத்த காயில் பாதியை பிடிச்ச மாதிரி தான் இப்படி சென்டராக உட்காரும். பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா 6 உட்காரும். இந்த நம்ம சின்ன காடி இடையில விட்டோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து எண்ணிங்கன்னா 6 வரும். இந்த நம்ம 4வது காயில் உட்காந்து பாருங்கள், மொதல் உட்காந்தது 1லேருந்து 4 உட்காந்து பாருங்கள். அதிலே தான் ஸ்டார்டிங் காயிலோட சின்ன காயிலும் உட்காரும். இதுலேருந்து 4 எண்ணும், 1 2 3 4. அந்த சின்ன காயிலேருந்து இந்த சின்ன காயில் வரைக்கும் உட்காரும். அதேமாதிரி பெரிய காயில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம 2 காடி விட்டோம் பாருங்கள், அதுதான் அடுத்து அந்த பெரிய காயில் வந்து உட்காரும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா 6 வரும். 1 2 3 4 5 6. இந்த இடத்துல பெரிய காயில் உட்காரும். இப்படி 2ஐயும் கவர் பண்ண மாதிரி தான் உட்காரும். ஸ்டார்டிங் காயில் வந்து 2 ரன்னிங் காயிலுக்கு இடையில உட்காரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் காயில் சுற்றி அதில் உட்கார வச்சிடலாம். ஸ்டார்டிங் காயில் வந்து ஒரு செட்டை சுற்றிருக்கேன். இதை உட்கார வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 3 செட்டை போட்டுக்கலாம், சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதையும் ஏற்றிக்கலாம். இப்போ முதல்ல இதை உட்கார வச்சு பார்த்துருவோம் எப்படி கரெக்டாக உட்காருதான்றதை. இப்போ நம்ம சின்ன காயில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து 1லேருந்து 4, 1 2 3 4. பெரிய காயில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம விட்டு வச்சுருக்கோம் பாரு, ஏற்கனவே 2 காடி விட்டுருக்கோம். அதை வந்து இதிலேருந்து என்னங்கன்னா 6 வந்துடும். இதுக்கு பெரிய காயில் அதில் உட்காந்துரும். இப்போ நம்ம இதில் வந்து 2 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டு. இது மாதிரி 4 செட்டு திரும்ப உட்கார வச்சுருவோம். இப்போது இங்கேருந்து உட்கார வச்சுருவோம். லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவோம். ஏன்னா மொத்தமாக ஒரே டைமில் அழுத்தக்கூடாது. ஒரே டைமில் அழுத்தும்போது உள்ளே இறங்காமல் அடுத்து கோரில் வந்து உரச ஆரம்பிச்சிடும், காப்பரை வினாக்கிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுக்கலாம், 7 mm போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஏற்றிடுவோம். இப்போ இதில் ஒரு மில்லக்ஸ் வச்சு ஏற்றிட்டு இருக்கிறேன் பாருங்கள். அடுத்ததான் அந்த சைடு இறக்கிட்டு அதே மாதிரி மில்லக்ஸை போட்டுருவோம். இப்போ இந்த சைடையும் பார்த்தீங்கன்னா அடுத்த சைட்லையும் ஒரு மில்லக்ஸை வச்சு ஏற்றி கவர் பண்ணிவிடுவோம், இறக்கிட்டு காயில் இறக்கிட்டு. இப்போ இந்த ஒரு செட்டு காயில் உட்காந்த மாதிரி தான் அடுத்ததும் அதே மாதிரி 2க்கும் இடையில உட்காரும். அப்படியே இது பக்கத்துலேயே கணக்கு பண்ணி உட்கார வைங்க. பெரிய காயில் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே உட்காரும். இந்த இதுலேருந்து இந்த காலி இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பெரிய காயில் அடுத்து இந்த காடிக்கு வந்துடும், 6 வந்துடும். நம்ம இந்த ரன்னிங் காயில் வந்து சின்ன காயில் உட்கார வச்சிங்க பாருங்கள், அதுலேருந்து
சின்ன காயிலேருந்து உட்காந்த இடத்துக்கு 4வது காடி. இது 1லேருந்து 4ன்னு வந்துடும். சின்ன காயில் இதுக்கு நேர் உட்கார மாதிரி வரும். இப்படி ரெண்டையும் இணைச்ச மாதிரி தான் உட்காரும். இப்போ இந்த காயில் உட்கார வச்ச மாதிரி தான் அடுத்தது அதே மாதிரி உட்கார வச்சணும். இங்கேருந்து எண்ணிங்கன்னா 1 2 3 4. இதில் ஒரு சின்ன காயிலும் இதுலேருந்து எண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 இப்படி உட்காந்துரும். பெரிய காயில் இந்த 2 காயிலும் இணைச்ச மாதிரி தான் உட்காரும். இதே மாதிரி 4 காயிலையும் போட்டுங்க. இதே மாடல் தான். இப்போது நம்ம வந்து 2வது செட்டு காயிலையும் உட்கார வச்சிட்டோம். எப்படி உட்கார வச்சுக்கின்றதை பாருங்கள். இதே மாடலில் அது பக்கத்தில் உட்கார வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இது பக்கத்தில் அது அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சோம். அதே மாதிரி இது பக்கத்தில் இன்னும் 2 செட்டை உட்கார வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒன்றையும் அந்த பக்கத்தில் மேல் பக்கத்தில் ஒன்றையும் உட்கார வச்சுருங்க. இதே மாதிரி தான் இறக்கணும். காயில் வந்து 4 செட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் எப்படி போகிறதுன்றதை காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது 4 காயிலையும் வந்து போட்டாச்சு. ஸ்டார்டிங்கையும் போட்டாச்சு, ரன்னிங் 4, ஸ்டார்டிங் 4லையும் போட்டாச்சு. இப்போ என்னென்னா கனெக்ஷன் பண்ணுற வேலை தான். இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பேக் சைடில் வந்து கட்டு போட்டுடணும். அதாவது பின்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரெண்டுமே ஸ்டார்டிங் ரன்னிங் இணையாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மில்லக்ஸை வச்சு ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில் வச்சு ஒரு நம்ம இதை வரிசையாக கட்டு போட்டுடலாம். கட்டு போட்டு ஃபினிஷிங்கை கட்டு போட்டு அதுக்கப்புறமா முன்பக்கம் கனெக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம கட்டை போட்டுருவோம். இந்த மாதிரி மில்லக்ஸை வந்து கட் பண்ணிக்கங்க ஒரு பீஸை. இது ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில பார்த்திங்கன்னா இதை வச்சு கட்டு போட்டுக்குங்க. நான் இப்போ வச்சு காட்டுறேன். ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில இந்த மாதிரி மில்லக்ஸை வச்சுங்க. இப்போ இதை கட்டு போட்டுங்க. அதாவது வந்து கட்டு போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா கவனிக்கணும். எப்படின்னா ஒரு கம்பி கூட ஸ்டார்டிங்கோட காயில் ரன்னிங்லேயோ அல்லது ரன்னிங்கோட கம்பி இந்த பக்கம் ஸ்டார்டிங் சைட்லேயோ வரக்கூடாது. அது மாதிரி ஒரு கம்பி கூட வராமல் கரெக்டாக வச்சு மில்லக்ஸை வச்சு கட்டு போட்டுக்குங்க. இதை கட்டு போட்ட பிறகு அதுக்கப்புறம் கனெக்ஷனை முன்பக்கம் சைடை பார்த்துக்கலாம். முதல்ல லூஸாக வந்து கட்டி வச்சுங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல மட்டம் கட்டுறதுக்காக முதல்ல இதை லூஸ்லேயே கட்டு போட்டுங்க. கட்டு போட்ட பிறகு திரும்ப டைட் பண்ணிக்கலாம். கட்டை முதல்ல போட்டுங்க. முதல்ல நம்ம வரிசையாக கட்டை போட்டுவோம். அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட்டை வந்து டைட் பண்ணிக்கங்க. மட்டம் கட்டி கரெக்டாக உட்கார வச்சுக்கிட்டே டைட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. பார்த்திங்கன்னா டைட்டாக நெருக்கமாக பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். மட்டம் தட்டிட்டு இந்த மாதிரி இறுக்கமாக டைட்டாக கட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி கனெக்ஷன் சைடில் இப்போ கனெக்ஷனை போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா கனெக்ஷன் தான் நிறைய பேருக்கு தெரியாது. கனெக்ஷன் வந்து நிறைய ஒயர் இருக்கிறதால எப்படி போகிறதுன்றதே தெரியாது. அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ ரன்னிங் காயிலோட டெர்மினல் வந்து வெளியே எடுத்துக்கங்க. ஸ்டார்டிங் காயிலத்தை வந்து உள்பக்கம் தள்ளி வச்சிங்க. ஏன்னா ரன்னிங் காயிலை முதல்ல ஜாயின் போட்டு தான் ஸ்டார்டிங் காயில் போட போகிறோம். இது மாதிரி வந்து அதோட கனெக்ஷனை வெளியே எடுத்துருங்க. டெர்மினலை ஒவ்வொன்றுக்கு 2 முனை இருக்கும். 4 செட்டுக்கு 8 முனை இருக்கும். இந்த 8 முனையுமே வெளியே எடுத்துருங்க. இதை சுருட்டி வச்சு இதை எடுத்துகிட்டு ஒரு சிலிவை அதுக்கு 1ஆம் நம்பர் சிலிவை வந்து கட் பண்ணி போட்டுங்க. ஏன்னா ஜாயிண்ட் அடிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு சிலிவை போட்டுக்கலாம். இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கனெக்ஷனை போட போகிறோம். இந்த கனெக்ஷனில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்க தான். அதை வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் போடலாம். இப்போ இதில் என்னென்னா மோட்டர் வந்து நமக்கு உள்ளேருந்து கெப்பாசிட்டிலேருந்தே லைன் எடுத்திருப்பாங்க. எப்போயுமே கம்பெனி மாடலில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து எடுத்திருப்பாங்க. அது எப்படி போகிறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நம்ம வெளியில் வந்து தான் கெப்பாசிட்டி லைனை போடணுன்னா ஸ்டார்டிங் ஒயரை தனியாகவும் ரன்னிங் ஒயரை தனியாகவும் 2 லீடை வெளியே கொண்டு வந்து 4 ஒயரும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை உள்ளவே நான் வந்து கம்பெனி மாதிரியே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கனெக்ஷன் போகிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். கனெக்ஷன் வந்து நார்மல் தான். அதுக்கப்புறம் உள்ளே இணைக்கும் போது ஸ்டார்டிங் ஆயிலும் ரன்னிங் ஆயிலும் இணைக்கும் போது தான் அந்த உள்ளவே கனெக்ஷன் கெப்பாசிட்டி லைனை எடுக்கிற மெத்தேடு. இப்போ நார்மலாக கனெக்ஷன் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் மோட்டருக்கலாம். இந்த சிங்கிள் பேஸ் மோட்டர் பார்த்திங்கன்னா
இப்படி தான் இருக்கும். இப்போ இது 4 போல்னு சொல்லுவாங்க. அதாவது 4 பக்கம் காயில் இருக்கிறதுனால 4 பக்கத்துக்கு மேக்னெட்டை 4 போல்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்ம கனெக்ஷனை போட போகிறோம். இப்போ நீங்கள் கனெக்ஷன் சைடு இது நான் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அந்த கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுக்கணும்னா இந்த கனெக்ஷன் சைட்லேருந்து நீங்கள் மோட்டர் எந்த பக்கம் சுற்றுதுன்றதை கவனிச்சிக்கணும். இது ரைட்டில் சுற்றுதா லெஃப்ட்டில் சுற்றுதா, இது பேக் சைடாக இருக்கலாம் அல்லது ஃப்ரண்ட் சைடாக கூட இருக்கலாம். புள்ளி சைடு வரும் சில இதில் பேக் சைடில் வரும். நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் இது கனெக்ஷன் போகிற சைடுன்னு வச்சுக்குவோம். இது பேக் சைடாக இருக்கலாம் இல்லை ஃப்ரண்ட் சைடாக இருக்கலாம். அது மோட்டர் வந்து எந்த வாரத்தில் சுற்றுதுன்றதை முதல்ல தெரிஞ்சுங்க. இது வந்து பேக் சைடு கனெக்ஷன் சைடு. கனெக்ஷன் ஆனால் இது வந்து முன்பக்கம் இருக்குது, புள்ளி சைடில் இருக்குது. இப்போ இது வந்து மோட்டர் பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டரில் நமக்கு கிரைண்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே அது ரைட் சைடில் ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நாம் வந்து மோட்டர் தலைகீழ கூட வச்சுக்கலாம். இப்போ இது கனெக்ஷன் சைடு கீழ்ப்பக்கம் இது வந்து புள்ளி சைடு. இதை வந்து நம்ம இதை கணக்கு பண்ணி தான் கனெக்ஷனே போடணும். இதை கவனமாக பாருங்கள். நமக்கு ரைட்டில் சுற்றுனாலும் லெஃப்ட்டில் சுற்றுனாலும் நம்ம இங்கேவே கரெக்ட் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி லைனும் உள்ளே எடுக்கணும்னா, இல்லைன்னா நம்ம கவனிக்கவே தேவையில்ல. அது வந்து நம்ம வெளியே வந்து கெப்பாசிட்டியில் மாற்றிக்கலாம். நமக்கு லைனை ஸ்டார்டிங் ரன்னிங்கில் வந்து வெளியே கனெக்ஷன் போடும்போது மாற்றிக்கலாம், எந்த சைடு வேணாலும். இப்போ இது உள்ளே நான் வந்து கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுக்க போகிறேன். அதனால் கவனமாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு கனெக்ஷன்லேயும் லீடு வயர்லேயும் பார்த்திங்கன்னா சிலிவை வந்து 1 நம்பர் சிலிவை மாட்டிங்க. எல்லாத்துலேயுமே எல்லா முனையிலையுமே மாட்டிடுங்க. அப்போ தான் வந்து ஜாயின் போகிறது கரெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே மாட்டிடணும். சிலிவை எல்லாத்துலேயும் மாட்டியாச்சு. இப்போ கவனமாக பாருங்கள். இப்போ இது காயில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரைட் சைடில் சுற்றின மாதிரி போகணும். கரண்ட் வந்து இப்படி போச்சுன்னா அந்த முனையில் போச்சுன்னா இது சுற்றி வெளியில் லெஃப்ட்டில் இங்கே வந்துடும். லெஃப்ட்டில் வந்த உடனே அடுத்ததில் பார்த்திங்கன்னா அதை லெஃப்ட் சைடில் இணைக்கிறீங்க. லெஃப்ட் சைடோடு இணைக்கிறீங்க. இப்படி இணைக்கிற மாதிரி வரணும். இப்போ கவனமாக பாருங்கள். இந்த காயில் காயில் ஒன்றில் ஆரம்பிக்கிறேன். இந்த இடம் வந்து கனெக்ஷன் சைடு. ஏன்னா நம்ம கனெக்ஷன் போகிறத கணக்கு பண்ணி தான் போடணும். இப்போ இந்த இது ஒரு காயில்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல நான் நம்ம சுற்ற ஆரம்பித்தோம் பாருங்கள். அந்த மோனையை உள்பக்கம், அதாவது சின்ன காயில் இந்த மோனை இது வந்து நம்ம லீடுக்காக எடுத்துக்கிறோம். லீடுக்காக எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்திங்கன்னா இது போயிட்டு திரும்ப அப்படியே இப்படி சுற்றும். ரைட் சைடில் சுற்றுற மாதிரி வரும். நம்ம வெளியே வருது பாருங்கள். அந்த மோனையை அடுத்த காயிலில் வெளியே வர மோனையில் நீங்கள் இணைச்சிக்கிங்க. அடுத்த காயில் நம்ம சுற்ற ஆரம்பிக்கிறோம் இல்லையா, 2வது காயில் நம்ம சுற்ற ஆரம்பித்த காயில், அதாவது முதல்ல ஆரம்பித்தோம் இது முடிவு காயில், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அதை என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து 3வது காயில் இருக்கிற நம்ம சுற்ற ஆரம்பித்த மோனையில், அதாவது நம்ம சுற்றத்துக்கு ஆரம்பிக்கிறோம் பாரு, அந்த மோனையை இணைச்சிக்கிங்க. இப்போ அதோட 3வது காயிலோட நம்ம முடித்த மோனை இருக்குது பாருங்கள், அது எடுத்து 4வது காயிலோட முடித்த மோனையில் இணைச்சிக்கிங்க. இப்போ இதை இப்படி ஜாயிண்ட் போட்டுங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ 4வது காயில் இணைச்சாச்சு. 4வது காயில் பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பித்த மோனை இங்கே இருக்குது. இது வந்து நம்ம கனெக்ஷனுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ரன்னிங் காயில். ஸ்டார்டிங் காயில் அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலும் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் சைடில் ஆரம்பிச்சுக்குவோம். சுற்ற ஆரம்பித்தது நம்ம காயில் சுற்றுறோம் இல்லையா, சுற்ற ஆரம்பிக்கும் போது எண்டு ஆரம்பிப்பில் அது இந்த சின்ன காயிலேருந்து இருக்கும். பெரிய காயில் பார்த்திங்கன்னா முடிச்சது இருக்கும். இப்போ அதுதான் அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது சின்ன காயிலேருந்து வரும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த பெரிய காயிலேருந்து முடிக்கிற மோனை வந்துடும். எப்பவுமே எல்லா காயிலுமே அதே மாதிரி தான் வரிசையாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம சுற்ற ஆரம்பித்த மோனையை லீடுக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்து முடிக்கிற மோனையை 2வது காயிலில் முடித்த மோனையில் இணைச்சிக்கிட்டோம். அடுத்து 2வது காயிலேருந்து ஆரம்பித்த மோனையை வந்து 3வது காயிலோட ஆரம்பித்த மோனையில் இணைச்சிருக்கிறோம். அடுத்து 3வது காயில் வந்து நம்ம முடித்த மோனையை 4வது காயிலில் முடித்த மோனையோட இணைச்சிக்கிறோம், முடிவு மோனையை. இப்போ 4வது காயிலோட ஆரம்ப மோனை இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். இப்படி தான் கனெக்ஷன் போடணும். இது பாருங்கள், நல்லா கவனம் பாருங்கள். இங்கே ஆரம்பித்து இது இப்படி ரைட் சைடில் சுற்றுது. இது இங்கே போயிட்டு திரும்ப இந்த பக்கம் போனோடனே கரண்ட்டு இது இப்படி லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இப்படி சுற்றி இங்கே அவுட்டில் வந்துடும். அதே மாதிரி தான் 4வது அப்படியே 3வது காயில் இங்கே திரும்ப ரைட் சைட்லேயே சுற்றுவோம். ரைட் சைடில் சுற்றி இது இப்படி போயிட்டு திரும்ப லெஃப்ட்டில் இங்கே வந்து நிற்கிது பாருங்கள். இதை எடுத்து நம்ம அடுத்த 4வது காயில் முடிக்கிற மோனையில் இணைச்சிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றும் திரும்ப லெஃப்ட் சைடு. அது ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும், இது லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி இருக்கும். ரெண்டு காயில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சுற்றுற மாதிரி போகும் கரண்ட்டு. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி கரண்ட்டு உள்ளே போயிட்டு லெஃப்ட்டால் வெளியே வந்துடும். இது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் காயிலுக்கும் போடுறோம். இப்போ நம்ம வந்து இணைச்சோம் இல்லையா, இதை வந்து எனாமலை நீக்கிட்டு ஸ்டாண்டர்டாக முறுக்கி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நார்மலாக முறுக்கி வச்சோம்னா அது வந்து ஹீட் ஏறினோடனே மோட்டர் ஓடும்போது தானாகவே லூஸ் ஆகும், பார்க் ஆகும். அதனால் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க மறக்காமல். அதுதான் வந்து நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும், நம்ம கனெக்ஷன் போட்டது பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே எனாமல் நீக்கிட்டு ஜாயிண்ட்டை போட்டுருவோம்.
இதை நம்ம சீவி ஜாயின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3ஆம் நம்பர் சிலிவையும் கூடவே ஏற்றிங்க. ஏன்னா இதில் நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு திரும்ப 1ஆம் நம்பர் சிலிவை கோத்துட்டு திரும்ப இந்த 3ஆம் நம்பர் சிலிவை எடுத்து இப்படி கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா ஜாயிண்ட்லேயும் போடணும். இப்போ பார்த்தாலே தெரியும், கனெக்ஷனை போட்டாச்சு. ரன்னிங் காயில் வந்து போட்டாச்சு. இது ஆரம்பம் முனை திரும்ப அப்படியே ஜாயிண்ட்டை போட்டுகிட்டே வந்து திரும்ப இந்த இடத்துல முடிச்சிட்டோம். இப்போ இது 2 முனை நம்ம லீடுக்கு வெளியே எடுத்துக்கலாம், டைரெக்டாக வெளியே எடுத்துக்கலாம். இல்லை கெப்பாசிட்டி லைன் உள்ளே போகணுன்னா அதுக்கப்புறம் நான் இதை கனெக்ஷனை போட்டு காட்டுறேன். பாருங்கள், ஜாயிண்ட் வந்து 3 ஜாயிண்ட் தான் வரும். இந்த இடம் 1, இங்கே 2, இது மாதிரி 3 ஜாயிண்டில் முடிஞ்சு போகுது. நிறைய ஒயர் இருக்க மாதிரி தெரியும். இப்போ ஜாயிண்ட்டை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் லீடு 2 தான் வந்துடும் வெளியே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் காயில் அதே மாதிரி எடுத்து கனெக்ஷனை போடுறோம். இதுலேயும் இந்த லீடில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுலேயும் ஒரு 1ஆம் நம்பர் சிலிவை கோத்துக்குவோம். அதில் போட்ட மாதிரி சிலிவை வந்து கோத்துருவோம். எல்லாத்துலேயுமே போட்டுருவோம். நீங்கள் நார்மலாக கனெக்ஷனை வெளியில் எடுத்துகிட்டு வந்து 4 ஒயரும் எடுக்க தாந்தா இப்போ இது எப்படி அந்த ரன்னிங் நம்ம கனெக்ஷன் போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் போட்டு வெளியே எடுத்துங்க. இல்லை கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுக்கணும்னா இப்போ தான் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு மோட்ரு வந்து இப்போ இது வந்து கீழ்ப்பக்கம், இதே மேல் பக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு கனெக்ஷன் நம்ம எந்த பக்கம் கனெக்ஷன் போடுறோமோ அந்த சைடில் கவனிக்க வேண்டி வரும். மோட்டரை வந்து எந்த சைடு சுற்றுன்றதை கவனிச்சிங்க. இப்போ இது வந்து கீழே இருக்கிறதுனால நமக்கு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கும்போது கிரைண்டர் வந்து நமக்கு லெஃப்ட்டில் இப்படி சுற்றுற மாதிரி வரணும். அப்படியே ரைட் சைடில் வரும். கிரைண்டர் வந்து ஓடுறது ரைட் சைடில் வரும். அப்போ இது கீழே திருப்பினோம்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், இது தலைக்கீழே இருக்கிறதுனால நமக்கு லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி வரணும். இப்படி வரணும். இப்படி வந்ததுன்னா அது வந்து திருப்பின உடனே நமக்கு ரைட்டில் வர மாதிரி வந்துடும். அதாவது இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் இங்கே போட்டோம் இல்லையா, ரன்னிங் காயில் வந்து இங்கே ஆரம்பிச்சு இல்லையா, இந்த ஆரம்பித்த செட்டுக்கும் பக்கத்தில் இங்கே போட்டிங்கன்னா மோட்டர் வந்து இப்படி ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். அதுவே நம்ம இந்த பக்கம் இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற இதுலேருந்து கனெக்ஷன் ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா கரெக்டாக அது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இப்படி முடியும். இப்படி சுற்ற ஆரம்பிக்கும் இந்த மோட்டர். மாற வேண்டி வரும். அப்போ இது தலைக்கீழே இருக்கிறத கணக்கு பண்ணி தான் நம்ம செய்யணும். இது எப்படி இருக்குதுன்றதை நமக்கு கனெக்ஷனை போடும்போது இங்கேருந்தே பண்ணிக்கணும். நமக்கு மோட்டர் இந்த ரைட் சைடில் சுற்றணுமா அல்லது லெஃப்ட் சைடு சுற்றணுமான்றதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது வந்து கனெக்ஷன் வந்து மோட்டரோட கீழ்ப்பக்கம் புள்ளியில் வருது, புள்ளி சைடு வருது கனெக்ஷன். அதனால் வந்து இது வந்து நான் வந்து மோட்டரை அப்படியே இதை வந்து திருப்பணும் ஆப்போசிட்டுக்கு. இப்போ இப்படி திருப்பணும். அதாவது எப்படின்னா இப்படி சுற்றுற மாதிரி கனெக்ட் பண்ணி நான் கனெக்ஷனை போகணும். இப்போ இது ஏன்னா கீழ்ப்பக்கம் இருக்குது கனெக்ஷனு மோட்டரோட புள்ளி சைடில். அதனால் நான் இப்படி திருப்புற மாதிரி லெஃப்ட் சைடு திரும்புகிற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் கனெக்ஷனை போகணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்ம ரன்னிங் காயில் ஆரம்பிச்சு இல்லையா, இங்கே ஆரம்பிச்சது என்ன பண்ணால் இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற காயில் கனெக்ஷனை ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அது லெஃப்ட் சைடு சுற்றும். அதுவே ரைட் சைடில் இருக்கிற கனெக்ஷனில் இங்கே ஆரம்பிச்சோம் அந்த செட்லேருந்து அது பார்த்திங்கன்னா இப்படி ரைட் சைடில் சுற்றும். நமக்கு இப்போ ரைட் சைடில் சுற்ற வேணும், இது வந்து லெஃப்ட்டில் தான் இப்படி சுற்றுற மாதிரி வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல கனெக்ஷனை எடுக்க போகிறேன். பார்த்துங்க, இதோட ஆரம்பமானே நம்ம வந்து கனெக்ஷனுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் கனெக்ஷனை. இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா அடுத்த காயில் அது வந்து முடியும். இப்படி கனெக்ஷனை போட்டுகிட்டே வந்து அந்த இடத்துல முடிப்போம். இப்போ இதோட ஆரம்ப மனையை லீடுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட முடிவு மனை எடுத்து 2வது காயில் ரைட் சைடுக்கு பாருங்கள், இதை வந்து 2வது காயில் முடிவு மனையில் இணைச்சிக்கிறோம். கவனமாக பாருங்கள். இப்போ 2வது காயில் முடிவு மனையை இணைச்சிட்டோம். அப்போ 2வது காயிலோட ஆரம்ப மனை இருக்கு இல்லையா, அதை வந்து 3வது காயில் இந்த செட் இருக்கு இல்லையா, இது 1 இது 2 3 3வது செட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஆரம்பித்த இடத்துலேயே இணைக்கிறீங்க. இதை 2 ஒன்றா இணைச்சிக்கிறீங்க. இப்போ இதை ஆரம்பித்த இடத்துல இடைச்ச பிறகு முடிவு மனை இருக்கும். இப்போ இந்த முடிவு மனையை பார்த்தீங்கன்னா 3வது காயில் 4வது காயிலோட முடிவு மனையை எடுத்துங்க. இதோட 4வது காயில் முடிவு, இந்த முடிவு மனையை எடுத்து ஜாயின் போட்டிங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணாமலை நீக்கிட்டு ஜாயிண்ட்டை முறுக்கிட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அடிச்சிருங்க. இப்போ இது 4வது காயிலோட ஆரம்ப மனை, இந்த ஆரம்ப மனை எடுத்து லீடுக்கு வச்சுக்கிங்க. பார்த்திங்கன்னா ஆரம்பமான நம்ம லீடுக்கு வச்சுக்கிட்டோம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரன்னிங் காயிலோட ஆரம்பித்த இடம் இங்கே, முடிவு அங்கே வந்துடுது. ஃபஸ்ட்டு காயில் 2வது காயில் 3வது காயில் இது 4வது காயில் நம்ம அங்கே கொண்டு வந்து முடிச்சிட்டோம். அதோட ஆரம்பமணி அதோட இதை ஃபஸ்ட்டோட ஆரம்பமணி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா ரன்னிங்கில், அதே லெஃப்ட்லேருந்து எடுத்துங்க. ஸ்டார்டிங் காயில் இந்த இடத்துலேருந்து கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பித்த முனை எடுத்து கனெக்ஷன் போட்டுகிட்டே வந்திங்கன்னா வரிசையாக அப்படியே அந்த இடத்துல வந்து முடியும். இப்படி தான் சீரியலாக போட்டுக்கணும். இப்போ இது நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு மோட்டர் வந்து கரெக்டாக இது லெஃப்ட் சைடில் இப்படி சுற்றுற மாதிரி வரும். இது லெஃப்ட் சைடு சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து புள்ளியை மாட்டி இப்படி போட்டோம்னா ஷாப்ட்டை போட்டு ஃபிட்டிங் பண்ணோம்னா
நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி வரும். அப்போ கரெக்டாக கிரைண்டரில் திருப்பி உட்கார வைக்கும்போது கிரைண்டர் வந்து நமக்கு ரைட் சைடில் சுற்றுற மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ இப்படி தான் கனெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை இணைச்சதெல்லாம் சால்டிங் பண்ணிவிடுவோம். எண்ணமலை நீக்கிட்டு சால்டிங் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்டிங் காயிலையும் இணைச்சாச்சு. இப்போ லீடு ஒயர் மட்டும்தான் இருக்குது. லீடு ஒயர் வந்து 4 வெளியே அப்படியே எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க. இல்லை கண்டன்சர் ஒயரை உள்ளே எடுக்கணும்னா இப்போ கவனிக்க வேண்டியது தான். இப்போ தான் வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜாயிண்ட் போட்ட இடத்துல சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வேலை கொடுக்காமல் இருக்கும். நம்ம செஞ்ச வேலையும் நல்லாவும் இருக்கும், லைஃப் வரும், ஷார்ட் ஆகாமல். ஷார்ட் சர்க்யூட்லாம் சில டைம் ஆகும். பார்த்திங்கன்னா லூஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் லைனில். அது வராமல் இருக்குன்னா சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் காயிலோடது, இது ஸ்டார்டிங் காயிலோடது. இப்போ நீங்கள் 4 ஒயர் எடுத்துக்கினாலும் வெளியே எடுத்துக்கங்க. ரன்னிங் காயிலுக்கு ஒரு கலரை தனி கலரை போட்டுங்க. சிவப்பு போட்டாலும் எதை போட்டாலும் நீங்கள் ஒரு கலரை ரன்னிங் காயிலுக்கு செலக்ட் பண்ணிட்டு 2 ஒயர் லீடையும் வெளியே எடுத்துங்க. அதேமாதிரி ஸ்டார்டிங் காயிலுக்கு ஒரு கலரை செலக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துங்க. 4 லீடும் வெளியே எடுத்து வந்து நீங்கள் கனெக்ஷன் போட்டுடலாம். அப்படி இல்லை உள்ளவே போட போகிறோன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள், ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் ஆரம்பிச்ச இடம் இருக்குது பாரு, கனெக்ஷன் போட்டு தான் அதுக்கப்புறம் இப்படியே வந்து திரும்ப இந்த லெஃப்ட்டில் வந்து முடியும். நம்ம இந்த ஆரம்பிச்ச இடத்த ரெண்டையும் ஒன்றாக்கிக்கிங்க. இதை ஒன்றாக்கி ஒரு காமனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து எஃப் கிளாஸ் ஒயரை யூஸ் பண்ணுறேன். இது பிவிசி ஒயர் இல்லாமல் எஃப் கிளாஸ், இதுனா வந்து ஹீட் தாங்கும். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஆரம்பிச்ச இடத்த ரெண்டையும் ஒன்றா இணைச்சி ஒரு சிவப்பு கலரை இணைச்சிக்கிறேன். இது வந்து கனெக்ஷன் லீடுக்காக இணைக்கிறேன். இப்போ இதை கனெக்ஷனுக்காக ஒரு லீடை இணைச்சிட்டேன். அதுவே நம்ம வந்து கனெக்ஷனை இந்த பக்கம் முடித்தோம் பாரு, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து கருப்பு ஒயர் ஒன்றையும் சிவப்பு ஒயர் ஒன்றையும் எடுத்துக்கங்க. நம்ம ரன்னிங் லீடில் இந்த முடிச்ச லீடில் என்ன பண்ணுறீங்க, ரெண்டையும் வந்து இணைச்சிக்கிறீங்க. கருப்பு ஒன்று சிவப்பு ஒன்று இணைச்சிக்கிறீங்க. இது வந்து கெப்பாசிட்டி உள்ளே எடுக்கிறதுக்கான மெத்தேடு. இல்லைனா நார்மலாக நீங்கள் போட்டு வெளியே எடுத்துக்கலாம் அப்படியே. இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையும் இணைச்சிக்கிறோம் ஒன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒன்றா ஒரு லீடை இணைச்சிட்டோம். 2 லீடையும் கொண்டாந்து இதில் இணைச்சிட்டோம். கெப்பாசிட்டிக்கும் அடுத்து மெயின் லீடுக்கும் இணைச்சிட்டோம். மெயினுக்கு வந்து நம்ம சிவப்பு எடுத்துக்க போகிறோம். கெப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா இதை உள்ளவே இணைக்கிறோம். அதனால் இந்த கருப்பு ஒயர் வந்து கெப்பாசிட்டி லைன் ஸ்டார்டிங் லைனில் இணைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லைனோட முடிவு எந்த மோனர் பாருங்கள், கனெக்ஷனை போட்டுகிட்டே வந்து இங்கே முடித்தோம் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு ஒயர் இணைச்சிங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்ஷன் லீடுக்கு இது கெப்பாசிட்டி லைனாக போடும் கருப்பு. இந்த சிவப்பு பார்த்திங்கன்னா மெயின் லீடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுப்பாங்க. இப்படி தான் நம்ம கம்பெனியில் பண்ணுறது பார்த்து காப்பி அடிக்கிறது தான் இது. இப்போ இது எல்லாத்தையுமே சால்டிங் பண்ணிவிடுவோம். கனெக்ஷன் பண்ண எல்லா லீடுமே நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு வெளியே கட்டு போட்டு வெளியே எடுத்துக்க வேண்டியது தான் கனெக்ஷன் லீடை. அவ்வளோதான். இப்போ நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ நான் இதை வந்து சால்டிங் வச்சுட்டேன். அதாவது சால்டிங் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டிவி சர்வீஸ் பண்ணுவாங்க பாரு, சால்டிங் வைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஒயரில் இந்த கனெக்ஷன் பண்ண இடத்துல சால்டிங் எல்லாத்துலேயுமே வச்சாச்சு. இப்போ இது மேலே 1ஆம் நம்பர் சிலுவை ஏற்றி இந்த உள்ளே ஏற்கனவே தள்ளி வச்சுருந்தேன் பாரு 3ஆம் நம்பர் சிலுவை, இப்போ இது மேலே ஏற்றிடலாம். இப்போ இது மாதிரி ஏற்றிட்டிங்கன்னா பாதுகாப்பாக கவர் பண்ண மாதிரி வந்துடும். எல்லாத்தையுமே அதே மாதிரி வந்து சிலுவை ஏற்றிக்குங்க. இந்த கனெக்ஷன் போட்ட இடம் லீடு எடுத்தோம் இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கும். அதனால் வந்து 2ஆம் நம்பர் சிலுவை போட்டுங்க. அதுக்கு சால்டிங் பண்ண பிறகு 2ஆம் நம்பர் சிலுவை போட்டு இதுக்கு மேலே 4 ஏறினாலும் 3 ஏறினாலும் சிலுவை கவர் பண்ணிட்டு லீடை வெளியே எடுத்துக்குங்க. அடுத்து இதில் வந்து நம்ம அந்த மில்லக்ஸை பின்பக்கம் போட்டு கட்டின மாதிரி மில்லக்ஸை வச்சு ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் வந்து இடையில கரெக்டாக வச்சு கட்டு போட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம இதை மில்லக்ஸ் வச்சு கட்டு போட்டுடலாம். அதே பின்பக்கம் கட்டுக்க போட்ட மாதிரி இதையும் கட்டு போட்டுங்க. முதல்ல லூஸாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கோங்க. கட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு இதை ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோட்டரை உள்ளே விடும்போது இடிக்காமல் கரெக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து நம்ம போல்ட்டை போட்டு முடுக்கும் போதும் இந்த பக்கம் உள்பக்கம் இடிக்காமலும் இந்த சைடில் இடிக்காமல் அதையும் உள்பக்கம் நெருக்கி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வார்னிஷை ஊற்றிட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணிடலாம். இந்த இன்சுலேஷன் வார்னிஷை வந்து கட்டு போட்ட பிறகு ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோமோ காஞ்ச உடனே பாதுகாப்பாக கவர் பண்ணி நின்றுக்கும். கட்டு வந்துட்டாலும் பிரச்சனை இருக்காது.
அடுத்தது நம்ம காயில் போடும்போது எங்கேயாவது எனாமல் நீங்கள் இருந்தாலும் இது கவர் பண்ணிக்க சேஃப்டியாக இருக்கும். வார்னிஷு அதுக்காக தான். இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு காய வச்சிடலாம். காய வச்சு ஃபிட்டிங் பண்ணிடலாம். இதை 2 பக்கமும் பேக் பண்ணிவிடுங்க. வார்னிஷ் வந்து 2 பக்கமும் ஊற்றிக்குங்க. நல்லா நனைகிற மாதிரி ஊற்றிட்டு காய வச்சுட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த வீடியோக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.